கடந்த வீடியோவில் மனித உடலின் ஒட்டுமொத்த இயக்கத்தையும் சீரகம் என்ற சமையலறை பொருளுக்குள் அகத்தியர் எப்படி மறைத்து வைத்தார் என்பதை அறிவியல் பூர்வமாக பார்த்தோம். பரிபாஷை என்ற இரகசிய மொழியை சித்தர்கள் ஏன் பயன்படுத்தினார்கள் என்பதையும் தெளிவாக புரிந்து கொண்டோம். ஆனால் சித்தர்களின் பரிபாஷை வெறும் சமையலறையோடு முடிந்து விடுவதில்லை. அது அடர்ந்த காடுகளுக்குள் ஆபத்தான விலங்குகளின் பெயர்களுக்கு பின்னாலும் ஒளிந்திருக்கிறது. வணக்கம், இது சித்தர்களை தேடி 100% துல்லியமான தகவல்களுடன் சித்தர்களின் உண்மையான அறிவியலை தேடும் பயணம். நான் உங்கள் எஸ்கே. கடந்த வீடியோவின் முடிவில் நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளித்திருந்தேன். மனிதர்கள் உயிர் வாழ தேவையான மிக முக்கியமான மரணத்தையே தள்ளி போடும் ஒரு மாபெரும் மூலிகையை அகத்தியர் ஒரு விலங்கின் பெயரால் மறைத்து வைத்தார் என்று. அந்த மூலிகை என்ன? சித்தர்களுக்கும் அந்த விலங்குகளுக்கும் என்ன சம்பந்தம்? வாருங்கள் தேடுவோம். மனிதர்களுக்கு நோய் வந்தால் மருத்துவமனைக்கு செல்கிறோம். ஆனால் காட்டில் வாழும் விலங்குகளுக்கு நோய் வந்தால் அவற்றுக்கு யார் மருத்துவர்? இந்த கேள்வியில்தான் சித்த மருத்துவத்தின் மிகப்பெரிய ரகசியமே ஒளிந்திருக்கிறது. சித்தர்கள் என்பவர்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த மாபெரும் விஞ்ஞானிகள் என்று நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன். அவர்கள் தங்களின் மருத்துவ ஆராய்ச்சியை எப்படி தொடங்கினார்கள் என்று தெரியுமா? விலங்குகளை உற்று நோக்குவதன் மூலமாக. ஒரு விலங்கு காயம் பட்டால் அது எந்த மரத்தின் பட்டையை உரசுகிறது, வயிறு சரியில்லாத போது எந்த செடியின் வேரை சாப்பிடுகிறது என்பதை பல ஆண்டுகள் காடுகளில் ஆராய்ச்சி செய்தார்கள் அகத்தியரும் மற்ற சித்தர்களும். அப்படி அவர்கள் கவனித்த ஒரு மிகப்பெரிய இயற்கை போர்க்களம்தான் பாம்பும் கீரியும் மோதும் களம். காட்டில் ஒரு கொடிய விஷமுள்ள நாகப்பாம்பும் ஒரு கீரி பிள்ளையும் சண்டையிட்டுக் கொள்கின்றன. பாம்பின் ஒரு சொட்டு விஷம் மனிதனின் நரம்பு மண்டலத்தையே சில நிமிடங்களில் முடக்கி அவனுக்கு மரணத்தை கொண்டு வரும் அளவிற்கு மிகவும் கொடியது. அந்த பாம்பு கீரியை கொத்துகிறது. கீரியின் உடலில் விஷம் ஏறுகிறது. ஆனால் கீரி சாவதில்லை. ஏன்? பாம்பு கொத்தியவுடன் அந்த கீரி பிள்ளை சண்டையை சற்று நிறுத்திவிட்டு வேகமாக ஓடி சென்று ஒரு குறிப்பிட்ட செடியின் இலையினை கடித்து மென்று சாப்பிடும். சில நிமிடங்களில் அதன் உடலில் ஏறிய பாம்பின் கொடிய விஷம் முறிந்து அந்த கீரி முழு பலத்தோடு திரும்பி வந்து அந்த பாம்பினை கொன்றுவிடும். இதை பல முறை காடுகளில் நேரில் பார்த்த சித்தர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். கொடிய விஷத்தை முறிக்கும் அந்த சஞ்சீவனி மூலிகை எது என்று. அந்த மூலிகையின் மருத்துவ குணத்தினை பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு பிறகு நமது சித்தர்கள் இந்த மனித குலத்திற்கு அறிமுகம் செய்தார்கள். அந்த மூலிகை தவறான மனிதர்களின் கையில் சிக்கி அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக அகத்தியர் அதற்கு தன் பரிபாஷையில் ஒரு குறியீட்டு பெயர் வைத்தார். அதுதான் கீரி பூண்டு. ஆம், கீரிக்கு உயிர் கொடுக்கும் செடி என்பதால் அதை கீரியின் பெயராலேயே அழைத்தார்கள். இந்த மூலிகைக்கு நாம் இன்று பயன்படுத்தும் பொதுவான பெயர் சிரியானங்கை. இப்பொழுது நவீன அறிவியல் சித்தர்கள் கீரி பூண்டு என்று சொன்ன அந்த சிரியானங்கையை ஆராய்ந்து பார்த்து வியந்து நிற்கிறது.
அந்த சிரியானங்கை செடியில் ஆண்ட்ரோகிரோபொலாய்டு என்ற மிக வலிமையான வேதியியல் மூலக்கூறு உள்ளது. இது மனித உடலில் எப்படி வேலை செய்கிறது என்றால், பாம்பு, தேள், பூரான் போன்ற விஷக்கடி எதுவென்றாலும் அந்த விஷம் நமது இரத்த அணுக்களை அழிப்பதை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் இந்த சிரியானங்கைக்கு உண்டு. அது மட்டுமல்ல, தீராத காய்ச்சல், மலேரியா, டெங்கு போன்ற எந்த ஒரு கொடிய வைரஸ் தொற்றாக இருந்தாலும் மனிதனின் நோய் எதிர்ப்பு சக்தியை பல 100 மடங்கு உடனடியாக அதிகரிக்கும் சக்தி இந்த ஒரு சின்ன சிறு செடிக்கு உண்டு. காட்டில் கீரிப்பிள்ளை எப்படி பாம்பின் விஷத்தை வென்று உயிர் பிழைக்கிறதோ, அதேபோல் நோய்கள் என்ற கொடிய விஷத்தை வென்று உயிர் வாழ அகத்தியர் காட்டிய வழிதான் இந்த சிரியானங்கை. பார்த்தீர்களா? காட்டில் நடக்கும் ஒரு சின்ன சிறு நிகழ்வை மனித குலத்தை காக்கும் மாபெரும் மருத்துவமாக மாற்றியவர்கள் நம் சித்தர்கள். ஒரு விலங்கின் பெயருக்கு பின்னால் மரணத்தையே தடுக்கும் மாபெரும் அறிவியலை மறைத்து வைத்த அகத்தியரின் அறிவை நாம் என்னவென்று சொல்வது? இதுதான் பரிபாஷை. இதுதான் உண்மையான சித்த மருத்துவம். இயற்கையை நேசிப்போம். சித்தர்களின் உண்மையான அறிவியலை தொடர்ந்து தேடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு புதிய தகவலை தந்திருந்தால் உடனடியாக லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து நமது முன்னோர்களின் அறிவை பகிருங்கள். அடுத்த வீடியோவில் மனிதர்கள் இரும்பை தங்கமாக மாற்ற முடியுமா? ரசவாதம் என்று சொல்லப்படும் மாபெரும் வேதியியல் ரகசியத்தின் பின்னால் உள்ள உண்மையான சித்த அறிவியல் என்ன என்பதை ஆதாரங்களோடு உடைக்கப் போகிறேன். நமது சித்தர்களை தேடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காத்திருங்கள். நான் உங்கள் SK. நன்றி, வணக்கம்.